அப்படியே இந்த வாட்ஸ்அப்பில் வந்து தான் நான் நிறைய பேருக்கு என்னென்ன பட்டப்பேர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே இவங்க வாட்ஸ்அப் தொடங்கினாங்க, பசங்க தானே எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்போ என்ன பேரை வச்சு கூப்பிட்டோமோ அதில் தான் பேசுவாங்க. எனக்கு இது யாரா அப்படின்னு கேட்டால் இவன் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் யாரோடைய பட்டப்பேர் சொல்ல விருப்பப்படல, நிறைய பேர் தெரியும், பட் சொன்னால் நல்லா இருக்காதுன்றாங்க, நான் சொல்லாமல் இருக்கேன் நான். ஏன்னா ஒரே ஒன்று அவரோட வித் செரீனோட பெர்மிஷனோட சொல்கிறேன், அவருடைய பட்டப்பேர் வந்து பப்பாளி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மாதிரி பாலாவுக்கு பேர் வந்து குட்டபாலம் தான் நாங்கள் அப்பயே சொல்லுவோம். ஆனால் இப்போயும் அதுதான் நாம, அதனால் குட்டபாலா அவர். அப்படி அதை விட வாட்ஸ்அப்பில் சொல்லிடுறேன் என்னென்னு சொல்லிட்டு. வாட்ஸ்அப் வந்து தான் நமக்கு இவ்வளோ குரூப் சேர்த்துருக்கு. அதில் வந்து மேனேஜிங் டைரக்டர் வந்து ஜெயராஜ் பாண்டியன். வாட்ஸ்அப் நம்ம குரூப் மேனேஜிங் டைரக்டர் வந்து வாட்ஸ்அப் இது ஜெயராஜ் பாண்டியன். அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது அந்த வாட்ஸ்அப்பில் வந்து மேற்பார்வையாளர் சிஇஓ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு சொல்லணும் இல்லையா, அது மாதிரி சிஇஓடைய போஸ்ட் வந்து அமிர்தராஜ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபிகரு, அதை எங்கேயுமே மறைக்க முடியாது, தெரியுதா? அந்த மாதிரி தெரிஞ்ச ஃபிகரு அமிர்தராஜ். அவர் தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட சிஇஓ. ஏன்னா இவங்களோட டைரக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் நம்ம வந்து இவ்வளோனா ரியலி இந்த மாதிரி இந்த ஒரு கேதரிங்க்கு வந்திருக்க சான்ஸே கிடையாது நமக்கு உண்மையிலேயே. அந்த ஒரு 2 வாய்ப்பை வந்து அவங்க தான் உருவாக்கி கொடுத்தாங்க. அப்படியே நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயரில் வந்து மிஸ் ஆகிட்டார் நம்ம ராஜ்குமார் மெக்கானிக்கல். இந்த இயரில் ஜாயின் பண்ணார். கலகலன்னு இருந்துச்சு உண்மையிலேயே. அந்த இது வந்து ராஜ்குமார் வந்தவங்க பயங்கர கலகலப்பாக இருந்துச்சு. அதில் இன்னும் 2 பேர் ரொம்ப என்டர்டைனர்ஸ் 2 பேர் இருந்தாங்க. அது யாருன்னு கேட்டால், ஏதாவது கமெண்ட்ஸு ஏதாவது டிஸ்கஷன் போகும்போது அது கரெக்டாக படம் போடுவான் ஒருத்தன். அது யார் தெரியுமா? மகேஷ். அவன் எங்கே இருந்தால் அந்த படத்தை வச்சுருப்பான்னு யாருக்குமே தெரியாது. வடிவேல் படத்தை போடுவான், அந்த படத்தை போடுவான், பார்த்தா அதோட அந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி இருக்கும். அதான் பயங்கர லவ்லியாக இருந்துச்சு, ரியலி என்ஜாய்ட். ஆமாம், இதே நாலேஜை வந்து அவன் நல்லபடியாக படிக்கிற காலத்தை யூஸ் பண்ணியிருந்தா அவன் இங்கே உட்காந்துருக்க மாட்டான், வேற எங்கேயா உட்காந்துருந்துருப்பான். ஆனால் ரியலி இஸ் ஒர்க்கிங் இன் பாண்டிச்சேரி, இஸ் இன் குட் பொசிஷன். அதுக்கு அடுத்தது சொல்லணும்னா பாலா. இந்த பாலாவும் இந்த மகேஷும் சேர்ந்தாங்கன்னா வாட்ஸ்அப்பில் எவமெல்லாம் உள்ளே இருக்கானோ எல்லாம் வெளியில் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ கலாப்பாயை விட்டுட்டு அவங்கள போட்டு பாடா படுத்துறது. அண்ணா நீ எப்படி இருக்க, எனக்கு பேர் வச்சுருக்காங்க எப்படின்னா ரெய்மண்ட்ஸ் ஆல்பினா. நான் ஒரே ஒரு காலத்தில் எப்போயோ ஒரு சட்டை போட்டு ரெய்மண்ட்ஸ்னு சொல்லிட்டு பாலா இன்னைக்கு உள்ள நுழைஞ்சுன்னு கேட்குறான், ரெய்மண்ட்ஸ் தானே போட்டு வந்திருக்கு அப்படின்னா. அப்பயே நினச்சேன், சரி இன்னும் மறக்கலையாடா, நான் என்னடா பண்ணு. அது மாதிரி பழைய நினைவுகள் ஒன்றுனா வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதே போல் பழைய பிக்சர்ஸ் நிறைய பார்த்தேன். அதில் வந்து ஒன்று குறிப்பாக சொல்லணும்னா அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. காளிராஜ் மறக்கவே முடியாது என்னால். ஏன்னா காளிராஜ் இப்போ இருக்கிற சைஸும் அவன் அப்போ இருந்த சைஸும் பயங்கர டிஃப்ரென்ஸு. அப்படியே இப்போ 4 ஆளாக இருக்கான், அப்போ 1 ஆளாக இருந்தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சு. அப்படி இந்த வாட்ஸ்அப் குரூப் இப்படி ஒரு டெவலப் ஆச்சு. சின்னதாக தட்டப்பட்ட பொறி இன்றைக்கி வந்து இப்படி எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-100 பேர் பக்கத்தில் வந்துட்டோம். ரியலி இஸ் கிரேட். அதோட நான் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபேமிலியோடு இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனதார நன்றிகள். அப்படியே இப்போ உள்ள சூழ்நிலை தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. எல்லோரும் ஃபேமிலி, குழந்தை, குட்டி எல்லாத்தையும் இருக்கோம். நம்ம இதெல்லாம் மீறி வந்திருக்கிறோம். அதற்கும் மேலாக இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னா லேடிஸ் சைடில் இருந்து அவங்க கல்யாணம் ஆச்சு, குழந்தையாச்சு, எல்லாம் ஆச்சு, அங்கேயும் விட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுன்னு சொல்லி வந்த சகோதரிகளுக்கு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ரியலி இஸ் தேங்க்ஸ். அதே போல் அவங்க சைட்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து அவங்கள பற்றி பேசணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். யாராவது ஒருத்தர் வரணும். அது சொல்லிட்டேன், பேர் நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் சொல்லலை, வாலண்டரி பண்ணி வந்துடுங்க தயவுசெய்து. நான் கூப்பிட்றேன், இப்போ இல்லை.